கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். சங்கீதம் 23 அதிகாரம் 4வது வசனம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே காரிருள் போன்ற சூழ்நிலை வந்தாலும் நாம் முழுங்கி விடுவோமோ, இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து நாம் எப்படி மீண்டு வருவோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? துக்கத்துக்குரிய வாழ்க்கையாய், மனிதர்களாலே பரிதபிக்கக்கூடிய வாழ்க்கையாய் நம்ம வாழ்க்கை இருக்கிறதே. பிறர் நம்மை தூஷிக்கக்கூடிய நிலை நமக்கு வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக மாறும்? இப்படியே நாம் இருந்து விடுவோமா என்றெல்லாம் பல யோசனையின் சிந்தனைகள் நம்மளை அழுத்துகிறதல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. நம்முடைய வாழ்க்கை மிகவும் இருளடைந்த வாழ்க்கையாய் காணப்படுகிறது. எப்பொழுது நாம் வெளிச்சத்தை காண முடியும்? பிரகாசமாக நாம் எப்பொழுது வாழ முடியும்? மற்றவர்களைப் போல நாம் எப்பொழுது சந்தோஷமாய் நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வாழ முடியும் என்றெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பக்தன் தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார், அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ண பல நாட்கள் ஆனது. அந்த நாட்களிலே எத்தனையோ உபத்திரவங்களை அவர் கடந்து வந்தார். எத்தனையோ துக்கங்களை அவர் சுமந்து வந்தார். ஒரு அடி மாத்திரம்தான் எனக்கும் மரணத்துக்கும் உள்ளது என்று அவர் மிகவும் சஞ்சலப்பட்டார். மனுஷர்களாலே மிகவும் அவர் நெருக்கப்பட்டார். இருந்த போதிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை அவர் மறவாமல் அவருடைய நாமத்தை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு மகனாக அவர் காணப்பட்டார். ஆண்டவரிடத்திலே அவர் விண்ணப்பம் செய்யக்கூடியது என்னவென்றால், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். துர்மார்க்கன் எனக்கு விரோதமாய் வந்தாலும் கூட அவனுடைய கை என் மேல் படாதபடி கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார். ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது என்ற மன தைரியத்தோடு அவர் கடந்து வருகிறார். நமக்கும் அவர் சாட்சியாக அந்த வார்த்தைகளை பதிவைத்திருக்கிறார். என் சகோதரனே, சகோதரியே, நம்ம வாழ்க்கையிலே மரண இருள் போன்ற துக்கம் நம்மை நெருங்கினாலும் அந்த பொல்லாத பிசாசின் பிடியில் அகப்பட்ட நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானை நம்முடைய காலின் அடியிலே நசுக்கி போட வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசித்து, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது சாத்தானே, வாத என் கூடாரத்தை அணுகாது பிசாசின் மனிதர்களே என்று எண்ணம் கொண்டு தைரியத்தோடு விசுவாசத்தோடு நாட்களை கடந்து வருவோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் தாவீது ராஜாவுக்கு மாற்றி கொடுத்தது போல நம்மையும் அவர் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி நம் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி சந்தோஷப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.